வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா. கல்கத்தாவில் கடந்து சென்ற டாக்டர் சகோதரி அவர்களின் மரணம் நெஞ்சை துடைக்கும் அளவுக்கு அவரின் விசாரணைகள் போய்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் மாணவியின் அம்மா ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் அவருடைய இரக்கங்களும் வலிகளும் இருக்கிறது. அந்த கடிதத்தின் மூலமாக அவர்கள் சொல்லியிருக்கும் வார்த்தைகள் என்னவென்றால், குழந்தையாக இருக்கும் போதே தன் மகள் பெரிய ஒரு டாக்டர் ஆக வேண்டும் என்ற லட்சியம், பல விருதுகளை வாங்க வேண்டும் என்ற லட்சிய கனவுகளோடு இருந்தாள். அப்படித்தான் அவள் வாழ்க்கையில் எனக்கு பணாசை எதுவும் இல்லை, என்னை நன்றாக படிக்க வைத்து இந்த உலகத்தில் இந்த இந்தியாவிலோ பெரிய ஆளா என்னை ஆக்கி காட்டுங்கள் என்று கட்டளையிட்டாள். அந்த அளவுக்குத்தான் அவள் சாதனை மேல் சாதனை வைக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருந்தவளை கடைசி நிமிடம் வரைக்கும், அந்த இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுக்காக ஊழியம் செய்தவர் தான் என் மகள் டாக்டர். அவளை இழந்ததற்காக என் நெஞ்சம் இன்னும் பதறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதே விட்னஸ்க்காக நீங்களும் அதை பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிந்தால் அத்தனை ஆதாரங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள். நம் மகளுக்காக நீதி வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மகளை பொறுத்து எத்தனை மகள்கள் இங்கே நீதிக்காக போராடுகிறார்கள், அத்தனை பேர் விளக்கம் வேண்டும் என்பதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். இதற்காக நீங்கள் ஆறுதலும் அன்பும் எனக்கு தேவைப்படுகிறது. அப்படி என்று அந்த கடிதத்தை முடித்திருக்கிறார். அந்த கடிதம் படிக்கும் போதே நம் நெஞ்சில் ஈட்டி போல் பாய்கிறது, கண்கள் அழுகை கொண்டு சிறக்கிறது. இப்படி பல விஷயங்கள் அந்த கடிதம் மூலமாக நமக்கு தெரிகிறது. அந்த அளவுக்கு ஒரு வலியை கொடுத்திருக்கிறது இந்த மரணம். ஒன்று சொல்கிறேன், இந்த உலகம் ரொம்ப பெருசு. அந்த பெரிய உலகமாக இருக்கிறனால என்னவோ குற்றவாளிகள் அவ்வளவு ஈஸியா நம்ம தப்பிக்க விடுறோம்னு நினைக்கிறேன். இந்த நாளை வரைக்கும் இந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான முடிவுகள், இதற்கான குற்றவாளி இன்னும் சிறைக்கு அடைக்கப்படவில்லை. சிறைக்கு பிடிச்சு வச்சு விசாரணை மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் குற்றவாளியை நமக்கு சரியான முறையில் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற தயக்கத்தை, மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் என்ன எல்லாம் நடந்திருக்கிறது, இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மர்மமான ஒரு கொலை நடந்திருக்கிறது. இது அத்தனையும் அந்த அரசு மருத்துவமனை அதை மறைக்க பார்த்திருக்கிறதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமான செயல் என்பதையும் அந்த அம்மா சுட்டி காட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு சும்மா விடக்கூடாது. எனக்காக எல்லோரும் சப்போர்ட் கொடுக்க வேண்டும். இது என் மகளுக்காக ஒரு போராட்டம் மட்டுமல்ல, இன்னும் இதை போல் எத்தனை பெண்களுக்காக நமக்கு இந்த போராட்டை சிரமப்படுத்துவோம் என்ற ஒரு கொள்கைக்காக இந்த வரியை ஏற்படுத்தி அவங்க சொல்லியிருப்பதை பார்த்தால் நமக்கு கண்ணீரும் கவலையுமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த கேஸுக்கு தீர்ப்பு வருவரை நாங்களும் போராடுவோம், நீங்களும் போராடுங்கள். மக்கள் நிச்சயமாக இந்த தீர்ப்புக்கு போராட வேண்டும். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக். வணக்கம்.